என்னுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வயாமி பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜா சர்வயாமி பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் பெரியவா போற்றி. அபாரகண்ட சிந்தம் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரணவாமதானம் கலியுதயம் காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு, எனக்கு அனுபவத்தோட தலைப்பு சுவாதி நட்சத்திரத்தில் குண்டுவா, சுவாதி நட்சத்திரத்தில் குண்டுவா. இதை சேனல் அது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணவே தனமே பாருங்கள். நம்ம சேனலில் ஒரு பெரிய இது என்னென்னா, பெரியவோட அனுகிரகத்தில் நம்ம என்ன சொல்கிறோங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதுதான் புதுக்கோட்டை ராதா ராமமூர்த்தி அவருடைய இன்டர்வியூ. அது அவன் அந்த ராதா ராமமூர்த்தியோட இவன் மச்சினர் பொண்ணு ஜானா, ராதா ராமமூர்த்தி இவ ரெண்டு பேருமே சேர்ந்து எப்போவுமே ரெண்டு பேருமே அத்தியந்த பக்தர்கள். முக்கால்வாசி ரெண்டு பேருமே ஒன்றா தான் போவான். ஒரு தடவை ஜானா கனால் மகாபெரிவா ஏதோ சொல்கிறான், சுவாதி நட்சத்திரத்தில் அப்படிங்கிறது மாத்திரம்தான் காதில் விழுறது, கிளாரிட்டி இல்லை, அது மாத்திரம் காதில் விழுறது, கிளியராக என்ன சொல்கிறான்னு புரியலை. அப்போ ரெண்டு பேருமா ராதா ராமமூர்த்தியும் மச்சின பொண்ணு ஜானா ரெண்டு பேருமே கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ண காஞ்சிபுரம் போயிருக்கா. மடத்தில் மாட்டுக்கொட்டை அது பக்கத்தில் பெரியவா இருக்காங்க. மாட்டுக்கொட்டை பக்கத்தில் அப்படி இப்படி நடந்துட்டுருக்கானா. பெரியவா இப்படி போகிறா, இப்படி வரா, இப்படி வரா, அப்படி வரா, யாருமே இல்லை. அப்போ தரிசனத்தில் ஒருத்தர் கூட இல்லையா. அங்கே ரெண்டு பேருமா போய் அங்கே நமஸ்காரம் பண்ணுறா. எழுந்து ஜானா அதுக்கு புதுக்கோட்டை இவா தான் சொல்கிறா, ராதா ராமமூர்த்தி தான் சொல்கிறா, ஜானா கனால் பெரியவா ஏதோ சொல்லியிருக்கா, என்னென்னு புரியலைங்கிறா, அது கேட்டுட்டு போக தான் வந்திருக்கோம் அப்படின்னாலாம். ஏன்னா கனால் சுவாதி நட்சத்திரத்தில் அப்படின்னு காதில் விழுந்த மாதிரி இருக்குது, தவிர கிளாரிட்டி எதுவுமே இல்லை. இன்னும் என்ன கொண்டு வர சொல்கிறா என்ன ஒன்று. அப்போ பெரியவா சொன்னாலாம், அதை கேட்டுட்டு மாப்பிள்ளையை சொன்னாலாம், 1,00,000 சிவநாமம் சிவான்னு எழுதிட்டு வான்னு சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்ட்டா. பெரியவா கனால் உண்மை அப்படின்றத ஒத்துன்ட்டார் பரமேஸ்வரன் இல்லையா. சரி அப்படின்ட்டு இவள் கிளம்பி போனான். இவள் கொஞ்சம் யோசிச்சாலாம், உங்கள் ஆற்றுல தான், ஏன்னா 1,00,000 சிவநாமம்னா எப்போ எழுதணும், என்றைக்கு கொண்டு வரணும், ஒன்றும் தெரியலையே. சுவாதி நட்சத்திரத்தில் கொண்டு வான்றது புரிஞ்சுது. அதான் 1,00,000 சிவநாமம் கொண்டு வா, எழுதி கொண்டு வா அப்படின்னார். இப்போ உடனே அவள் கொஞ்சம் முழிச்சுட்டே இருந்தவுடனே, உங்கள் ஆற்றுல தான் ஏகப்பட்ட பேர் இருக்காளே, எல்லோரும் அதான் ஜாயிண்ட் ஃபேமிலி போல இருக்கு, எல்லோரும் இருப்பானாம், அதனால் ஏகப்பட்ட பேர் இருக்காவா அவள் குடும்பத்தில்னு. எல்லோரும் எழுத ஆரம்பித்தானா சிவான்றது 1,00,000 சீக்கிரமாக வந்துடுமே. அதனால் பிரிவா எல்லாருமே எழுதிட்டோம், பரவாயில்ல நீ எழுதினதான் எடுத்துக்கிறேன் பரமேஸ்வரன் சொல்லிட்டார், எதுக்குன்னு தெரியல. சரின்னு கிளம்பி போயிட்டா. ஆனால் இந்த ஜானா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு எழுதினாலாம். இவாள்லாம் பிஸி, மாறி மாறி சமையல் அது இதுன்னு எதாவது வேலை இருக்கும். மற்ற பேர்லாம் புருஷாலாம் வேலைக்கு போவா வருவா. ஏன்னா பசங்களாம் எழுத முடியாது, சின்ன பசங்களாம் இதை கிறுக்கி தள்ளும். அதனால் இவள் எழுதுறதெல்லாம் பார்த்து ஒரு பேப்பரில் இத்தனை வரும்ன்றத கோடு போட்டு எழுதிருப்பாள் இருக்குமா பாவம். அதனால் ஒரு பேப்பர்னால தான் இத்தனை நாமம் வரும், இத்தனை பேப்பர்னால் இத்தனை நாமம் வரும்ன்றத ஒரு கணக்கு வச்சுன்னு இருப்பா. அவள் சொல்லலைன்னாலும் எனக்கு புரியுறது. அதனால் 1,00,000 இன்றைக்கி வந்துடுத்து அப்படின்றத அவள் தெரிஞ்சுன்ட்டா. அது என்றைக்கோ ஒரு நாள் 1,00,000 ஆகிடுது. சரி கையில் வந்தவுடனே வச்சுட்டு இருக்க வேணாம், நம்ம கிளம்பி போய் பெரியவா கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணிடலான்னு கிளம்பி அதே ஜானாவும் லக்ஷ்மி இப்போ புதுக்கோட்டை அந்த ராதாராமூர்த்தி ரெண்டு பேரும் கிளம்பி நேராக அங்கே பேப்பர்ஸ் எடுத்துட்டு பெரியவா கிட்ட போனாலாம் இதில் காஞ்சி மடத்துக்கு. அப்போ பெரியவா தஞ்சாவூர்லேருந்து யாரோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பெரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு யாரோ எடுத்துன்னு வந்திருக்காரு.
அதை பெரியவா பக்கத்தில் பெரியவா உட்காந்துட்டுருக்கா, பெரியவா பக்கத்தில் அந்த லிங்கத்தை வச்சுருக்கா. பெரியவாளே பரமேஸ்வரன் தான், அது வச்சுருக்கா. வச்சுருந்தோடனே பெரியவா இவா அங்கே போயிருக்கா. போனவுடனே அந்த சிவநாம பேப்பர் அந்த குபா வந்து சரண்டர் முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணோடனே பெரியவா அதை எடுத்து லிங்கத்தோட தலை மேலே அப்படியே சிரஸ் மேலே அப்படியே வச்சுருக்கா. அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி வச்சுருக்கா. வச்சுட்டு சிரிச்சிருக்கா. இந்த சிவநாமத்தோட இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை ஆகட்டும் அப்படின்னு யார் கொண்டு வந்தாரோ, ஒரு கிராமத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமமாக, அவளுக்கும் அந்த ஊர் பேர் தெரியல, அது சொன்னான். ஏன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா யாரோ அந்த அந்த அனுபவத்தை யார் பார்த்தாலோ பண்ணி இருந்தாலோ அவளே தானே சொல்கிறா. நம்ம வந்து வேறு எதையும் சொல்கிறதில்ல, அவளே தான். அதனால் பெரியவா வந்து இப்படி சொல்கிறானாம். அது யார்கிட்டனா யார் லிங்கத்தை கொண்டு வந்தாரோ அவர்கிட்ட இந்த பேப்பர்லாம் அந்த லிங்கத்துக்கு கீழே இது பண்ணுவாள். லிங்கத்துக்கு கீழே அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சு இது பண்ணி பிரதிஷ்டை பண்ணி விட்ருவாள். ராமநாமம்லாம் பண்ணுற மாதிரி சிவநாமம் இது. அன்றைக்கி வந்து அப்புறம் தான் செக் பண்ணாலாம் அன்றைக்கி சுவாதி நட்சத்திரமாக இருக்குது. இப்போ சிவனுக்கு வந்து திருவாத நட்சத்திரம் ஆருத்ர நட்சத்திரம்னாலும் பெரியவா ஏதோ சுவாதி நட்சத்திரம்னு ஏதோ காதில் விழுந்திருக்கு இல்லையா. இவாளும் கிளம்புற அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்கல அப்படின்னு இந்த ராதாராமமூர்த்தி சொல்கிறான். ஏதோ நாங்களாம் வந்து இதை முடிஞ்சுடுத்து, இதை வந்து கையில் வச்சுட்டு இருக்கோம். நான் 1 லட்சம் நாம முடிஞ்சுடுத்து நம்ம கொண்டு போய் பெரியவா கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிடுவோம். கிளம்பி 2 பேருமா போகிறோம். அங்கே போனால் அங்கே லிங்கத்தை பெரியவா இருக்கா. பெரியவா பக்கத்தில் ஒரு பெரிய லிங்கம் வச்சுருக்கா. அது எந்த தஞ்சாவூர் கிராமத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு பிரதிஷ்டை பண்ணணும். அப்போது நாங்கள் போகிறது, அப்போ அந்த டைமிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அதை அவள் சொல்லலை, நான் சொல்கிறேன். எப்படி டைமிங் அவளுக்கு ஒரு புத்தி கொடுத்து எத்தனை பேர் எவ்வளோ எழுதணும், என்றைக்கு முடிக்கணும், என்றைக்கு அவள் வரணும், வர நாள் அன்றைக்கி அந்த லிங்க பிரதிஷ்டை கொண்டு வர அன்றைக்கி அவர் கொண்டு வந்து அவர் வேணால் வெயிட் பண்ணுவாரா, அவர் கொண்டு வந்து அவர் வெயிட்டாக அதெல்லாம் எடுத்துன்னு வந்திருப்பார். அப்போ அந்த நேரத்தில் இதை இவா கொண்டு வரதை எடுத்து இது மாதிரி கொடுக்கணும். கொடுத்து அதை அந்த லிங்க பிரதிஷ்டையும் போது கீழே வந்து இந்த சிவநாமம் அந்த அந்த பேப்பர்ஸ்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கி சுவாதி நட்சத்திரமாக இருக்கணும். அப்படின்னா இவா ஏதோ 4 நட்சத்திரம் எதுவுமே நாங்கள் பார்க்க ஏதோ தரிசனம் பண்ணலான்னு வந்தோம், 1 லட்சம் நாம முடிஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா அப்படின்னு தான் அவன் இன்டர்வியூவில் சொல்கிறா. நான் சொல்கிறேன் வேறு பெரியவா வந்து பரமேஸ்வரன் இல்லையா, மீதி வேலையெல்லாம் நம்மளுக்கு கவலை வேண்டாம், பெரியவா பார்த்துக்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சர் மகாபிரிய பாதவேச்சர்.